வனத்தின் நடுவே ஒரு இனிப்பான தேனடை இருந்தது. ஆனால் அதை சுற்றி கோபமான தேனீக்கள் காவல் காத்தன. துருதுருப்பான அணில் சீனுவுக்கு தேனை எப்படியாவது சுவைக்க வேண்டுமென்ற ஆசை. அவனது நண்பன் யானைக்குட்டி கும்பா எவ்வளவு உயரமானாலும் அந்த தேனீக்களை அடிக்க முடியாது என்று பயமுறுத்தியது. அப்போது திடீரென்று யானைக்குட்டி கும்பாவுக்கு புத்திசாலி யோசனை தோன்றியது. அவன் அருகிலுள்ள ஆற்றிலிருந்து ஒரு பெரிய காய்ந்த இலையை கையில் எடுத்துக்கொண்டு, சீனு, நீ இந்த இலையின் பின்னால் பதுங்கிக்கோ. தேனீக்கள் என்னை தாக்க வரும்போது இந்த இலையை வேகமா விசிறி திசை திருப்பலாம் என்றான். கும்பா சொன்னது போலவே இலையை ஆட்டினான். கும்பாயின் தைரியத்தால் தேனீக்கள் அவனை நெருங்கின. ஆனால் அந்த பெரிய இலை தேனீக்களை சத்தமில்லாமல் மெதுவாக பறக்கச் செய்து திசை திருப்பினது. தேனீக்கள் குழப்பத்தில் பறந்து செல்ல சீனுவும் கும்பாவும் ஒன்றாக சேர்ந்து தேனடையை அடைந்தனர். கும்பா பெரிய உருவத்தை கொண்டிருந்தாலும் பயத்தை தாண்டி புத்திசாலி வழியை கண்டுபிடித்தான்.